நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதிக்காக, இந்த தியான பகுதிக்காக நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து இந்த பகுதியை நம்ம தியானிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோகத்திலே ஆண்டவரை வீட்டிருக்கிற எங்கள் சர்வ கடவுளே, ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் கூட வாசிக்க கேட்ட இந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நாங்கள் தியானிக்கிற இந்த பகுதியிலே எங்கள் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரே இந்த சத்தியத்தின் மூலமாக ஆவிக்குற வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நாங்கள் செய்யப்படவும், உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படவும் சர்வபல தேவன் ஆண்டவரை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆண்டவரே, அப்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற அந்த சர்வ மேலான நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், அதற்கு நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், ஆண்டவர் உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவர் அதன்படி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நல்ல ஒரு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற இந்த பகுதியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வேதத்தினுடைய சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குற வாழ்க்கையிலே இன்னுமாக வளரவும், ஆண்டவரே நாங்கள் இன்னுமாக உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிறைவாக இருக்கவும், உங்களுடைய ஐக்கியத்தில் பலப்படவும் தேவன் தாமே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவரை கர்த்தர் எங்களோடு ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சி கேட்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களோடு ஆண்டவரை உறவாடுங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள வல்லமை நாமத்தினாலே இந்த ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம இந்த நேரத்தில் கூட இந்த ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலான் இருந்தோம். இந்த பகுதி என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பின்பாக செருபாவேல் தலைமையில் ஒரு கூட்ட ஜனங்கள் விடுதலை அடைஞ்சு திரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே ஒரு ஜனங்கள் திரும்புகிறாங்க. அதன் பின்பாக எஸ்ராவுடைய தலைமையில் ஒரு 1800 பேருக்கு மேலே நாடு திரும்புகிறாங்க. எங்கேருந்து? அவங்க பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து அவங்கள அடிமையாக நேபுகாத் நேச்சார் மூலமாக அடிமையாக கொண்டு போகப்பட்டு, அப்போ தான் தானியல், அந்த சாத்ராக், மேசாக், நேபோத் இவங்க அதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற நம்ம படித்த செருபாவேல், எஸ்ரா, நெகேமியா அப்படியான இந்த யூத ஜனங்கள் எல்லாம் அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. 70 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி, அதான் நீங்கள் படிச்சோல்லையே, நம்ம அந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் பாபிலோன் தேசத்துக்கு, பாபிலோன் இல்லை யூதா இஸ்ரவேல் எருசலேமிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, இஸ்ரவேல் தேசம் தான் அவங்களுடைய சொந்த நாடு. அங்கே தான் தாவீது, சவுல் ராஜா ஆரம்பித்து தாவீதிலிருந்து அதுக்கடுத்து சாலமோனிலிருந்து நல்ல ராஜ்யம் வளருது. அதன் பின்பாக சாலமோனுடைய தவறான அந்த விக்கிர வழிபாடுனாலையும் தவறான திருமணத்தினாலும் அந்த தேசம் அதுக்கு பின்னாடி அவர் வரைக்கும் கடவுள் வாக்கு கொடுத்தாரு, உன் தேசத்தில் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி. புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அந்த சத்தியத்தில் நீங்கள் படிக்கும்போது அது வரைக்கும் தேசம் முழு இஸ்ரவேல் தேசமாக அவங்களுக்கு இருக்கிற தேசத்தில் சாலோமோன் இறந்ததுக்கு பின்னாடி அவர் பையனும் 2 பேர், ரெகாபையும் எகாபை, ஒரு ஆள் தான் பையன். தேசம் 2ஆக பிரியுது. 10 கோத்திர ஒரு ராஜ்யமாகவும் 2 கோத்திர ஒரு ராஜ்யம் 2ஆக பிரியுது. அது ஏற்கனவே இந்த 10 ராஜ்யம் அங்கே அஸ்ரிய சாம்ராஜ்யத்தினால படையெடுக்கப்பட்டு அவங்களால பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு ஆளுமே திரும்பி உள்ள இஸ்ரவேல் தேசத்துக்கு வரலை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? யாக்கோவுடைய 12 பசங்கள் தான் 12 ராஜ்யம். அந்த 12 கோத்திரமாக மாறுது. அந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் சிறைப்பட்டு போன, மொத்தம் 12 சிறைப்பட்டு போகிறாங்க. முதல்ல அஸ்ரிய சாம்ராஜ்யம் 12 அந்த கோத்திரத்தையும் குடிச்சிட்டு போகிறாங்க. அவங்கள ஒரு ஆள் கூட திரும்பி வரல. அவங்க அங்கேயே அடிமையாக வச்சு அப்படியே வாழ்ந்துட்டாங்க. இந்த பென்யமீன் கோத்திரமும் நல்லா கவனிங்க, பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும் சிறைப்பட்டு போனவங்க. அதில் நிரலியா உட்காருங்க. நிரலியா தான் ரொம்ப சேட்டை பண்ணுற நீ. உட்காரு.
அதோட தனியாக உட்காரு. யார் எல்லா பிள்ளையும் சொல்ல வச்சு கேட்குது, நீ மட்டும் தான் சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்கிற. எல்லா பிள்ளைகளும் சொன்னோன்னே அதை அமைதியாக கேட்டுக்கிருந்தா பிரணீத்தை உட்காரணும், உட்காந்துச்சு. உட்காரியா? உனக்கு மட்டும் சேட்டை? கொஞ்சம் இந்த வரலாறு நீங்கள் வரலாறோட நீங்கள் இந்த இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க இந்த வரலாறு. ஏன்னா திருப்பி மறுபடியும் இந்த வரலாறு சொல்கிறேன். அந்த 12 கோத்திரத்தில் வந்து 10 கோத்திரம் வந்து வரவே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து பிடிச்சி போனால் இந்த யூத கோத்திரமும் பென்னிமின் கோத்திரமும் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போட்டாங்க நேபுகாத்நேச்சரால். அப்போ அந்த 70 வருஷம் ஆண்டவர் கொடுத்த அந்த எரேமியாவினுடைய வாக்கின்படி அந்த 70 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் திரும்பி வருவீன்னு சொல்லி அவங்க அடிமையாக போகிறதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் 70 வருஷத்தில், அதனால தான் அவன் அந்த அர்த்தசாஸ்திர ராஜா கூட 70 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினச்சி அவன் தப்பு கணக்கு போட்டான். ஆக்சுவலாக 69 வருஷம் நடந்ததுக்கு போது தான் 70 வருஷம் ஆச்சு. அதனால தான் அவன் திமுறா வந்து இன்னும் என்ன உங்கள் கடவுள் பண்ண போகிறான்னு சொல்லி தான் பொன் பாத்திரங்களெல்லாம் குடிச்சும் போது அந்த ராஜ்யத்தை அழிச்சார். அதுக்கு பின்னாடி தான் வந்து இங்கே இந்த ராஜா வந்து உள்ளே வர்றாங்க, மேதிய பெர்சிய ராஜ்யம். அப்போ ராஜ்யம் வந்ததுக்கு பின்னாடி தான் அதில் யார் முதல்ல வந்து அவங்க விடுவிக்கிறாங்க. ஒவ்வொரு 3 இடைவெளியில் வந்து நாடு திரும்புகிறாங்க இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த யூதா மக்கள் எல்லாம். அதில் முதல்ல யார் தலைமையில் போகிறாங்கன்னா செருபாவேலுங்கிற தலைமையில் ஒரு 50,000 பேர் திரும்பி அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க, சொந்த தேசத்தில் போய் வாழ்கிறாங்க. மறுபடி எஸ்ராவுடைய தலைமையில் ஒரு 1200 பேர் திரும்பி இந்த தேசத்துக்கு போகிறாங்க. மூணாவதாக தான் இந்த நெகேமியா தலைமையில் ஒரு 100 பேருக்குள்ளே தான் போகிறாங்க, குறைஞ்சபட்ச ஆளுக்குள்ள தான் போகிறாங்க. இந்த 3 படையெடுப்புங்களை திரும்பி போகிறாங்க. அப்போது இதில் சம்பவம் சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ 2 பேர் போயிட்டாங்க. யார்? செருபாவேலும் எஸ்ரா. கொஞ்சம் கவனிச்சு, ஏன்னா திருப்பி நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் இதை கவனிச்சுக்கோங்க. நீ செருபாவேலும் எஸ்ராவும் போனது பின்னாடி இப்போ இருக்கிறது நெகேமியா தான் அங்கே இருக்கார். நெகேமியாட்ட வந்து அங்கே வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா அங்கே ராஜா வீட்டில் பானபாத்திரக்காரனாக இருக்கார். அவர் சூசான் அரண்மனையில் படித்தவங்களே 1ஆம் வசனத்தில் அர்த்தசாஸ்திர ராஜாவின் 20ஆம் வருஷம் இசான் மதத்திலே அவர் எங்கே இருக்காரா? 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். சரி, 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் தான். 20ஆம் வருஷம் கிறிஸ்துவ மதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது, அவர் யார்? அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய அவருடைய அரண்மனையில் அவர் இங்கே இருக்கார். அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேலான வேலையில் இருக்கார். இப்போ நம்ம இந்த நாளில் தியானிக்கிறக்கூடிய இந்த சத்தியத்தினுடைய முக்கியமான தலைப்பு கடவுளுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குங்கிறத நம்ம தியானிக்கிறோம். கொஞ்சம் நல்ல ஒரு சத்தியம் தான் அது, நல்ல ஒரு அருமையான சத்தியம். கடவுளுடைய வழி நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மளை செயல்படுத்துது அப்படிங்கிறத இந்த நெகேமியானுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்ள வேணும். ஆண்டவராய கர்த்தர் இந்த நெகேமியான் வாழ்க்கை மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத இந்த நெகேமியானுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நெகேமியா வந்து யாருன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் ஒரு அடிமை. நெகேமியா யாருன்னு தெரியல உங்களுக்கு? அவர் யார்? யூதா தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை, பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட அடிமை. இப்போ எங்கே இருக்கார்? அவர் அரண்மனைக்குள்ள ஒரு மேலான பதவியில் இருக்கார். இஸ்ரவேல் வந்து இவர் இஸ்ரவேல் வம்சம். இப்போ அவங்க தானே மெயினாக வந்து கடவுள் அவங்க தானே பேசுகிறாரு. இப்போ பேசும்போது அதனால இந்த வசனம் கூட படிங்க. அவர் படிக்கிற வசனத்தை பாருங்க. மோசேக்கும் எங்களுக்கும் 8வது வசனம் 1ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் 9ஆம் வசனம் கூட பாருங்கள். என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகள் முடி செய்வதனால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாம விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரின் உடைய தாசனாகி மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். யாரு? இவர் வேதம் படித்ததுனால, வேதத்தினுடைய அந்த வார்த்தையெல்லாம் கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால அந்த வார்த்தையை எடுத்து சொல்கிறாரா? இப்போலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, மோசேட்ட எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் கெட்டு போயிட்டு நாங்கள் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் வந்தால் நாங்கள் அந்த பூமியில் எந்த மூலையில் முடுக்கில் இருந்தாலும் எங்களை கொண்டாந்து உங்கள் இந்த பாலந்தேனோட தேசத்தில் எங்களை ராஜ்யத்தில் எங்களை சேர்ப்பீங்கன்னு எங்களை வாக்கு கொடுத்துருக்கீங்களே. நாங்கள் பாவம் செஞ்சுன்னு அறிக்கையிடம்லாம் அறிக்கையிட்டு உள்ள ஒரு சொல்கிறத பார்க்கணும். யாருன்னா
இந்த நெகேமியா யாருங்கிறத முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெகேமியா யூத ராஜ்யத்தில் யூத பரம்பரையில் வந்த ஒரு மனிதன். யூதன் வந்து முதல்ல யூதனாக இருக்கிற இந்த நெகேமியா பாபிலோன் தேசத்துக்கு அடிமை. இவன் வரல, இவங்க அப்பா அம்மா காலத்திலே வந்துட்டாங்க. இவன் வந்து அடிமையாக வரல, இவங்க அப்பா அம்மா காலத்திலே வந்தாங்க. அங்கே வந்து அடிமையாகவே பிறந்திருக்கான். அடிமையாகவே பிறந்து அடிமையாக வாழ்ந்த நெகேமியா. இவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டை தான் நம்ம கேட்கணும். அவர் ஒரு 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இதே 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிங்க, கடைசி பகுதி மட்டும் படிக்கிறேன் பாருங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். யாரு? அடிமையாக கொண்டு வரப்பட்ட இந்த நெகேமியா அங்க ஒரு மேலான பொறுப்பில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற அந்த மேலான சாட்சி, என் தேவனுள்ள தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் இந்த காரியம் எனக்கு வாய்க்க தேவன் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? எல்லா நேரங்களையும் நெகேமியா இந்த சூழ்நிலையில் எப்படி சொன்னார் இந்த பெரிய மேலான வார்த்தையை, தேவனுடைய கரம் என் மேல் இருக்குன்னு சொல்லி. தேவனுடைய கரம் சொல்லும்போது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகா உன்னதமான பாதுகாப்பு என் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் செயல்படுது. எல்லாவற்றுக்கும் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்ததான் அந்த ஒரு வார்த்தை தான் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னை வழிநடத்துன்னு அவர் அறிக்கிறார். என் வாழ்க்கையில் நம்ம வந்து அவர் சொல்கிறத அது சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் யாருன்னா நம்மளை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான் இந்த நெகேமியா. உங்களை போல் அவர் ஒன்றும் பெரிய ஒரு மேலானவரோ உயர்ந்தவரோ கிடையாது. உங்களை போல் என்ன போல் ஒரு சாதாரண ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான். இவரால் இவ்வளோ பெரிய சாட்சியை எப்படி கொடுக்க முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு ஒரு சொல்லும்போது இவர் சொல்கிற வசனத்தை 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு ஆள் படிங்க. இவர் என்னமா பாருங்க, இவர் என்னென்ன துக்கம்லாம் இருக்கு பாருங்க மனசுக்குள்ள. அவருக்கு என்னென்ன துக்கம் இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் வேதனை நோக்கி. போதும். இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு வந்து ஆரம்ப நாட்களில் நம்மளை போல ஒரு துக்கமோ ஒரு கஷ்டமோ ஒரு பாரமோ அழுகையும் அவருக்கு இருக்குது. அவருக்கும் வந்து நம்ம வாழ்க்கை போல எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரியா தான் இருக்குது. அவருக்கு எந்த விதமான இல்லை. ஆனா அவர் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். கொஞ்சம் பாப்பா தள்ளி கொண்டு வரைப்பா வந்தாடு வரக்கூடாது சொல்லிடுங்க. நீங்க தானே குறை சொல்லுங்க போடாது. சலீன் யாருங்க பேசுறது? தியா ஒழுங்க வலிந்திரி. டேய் இங்க உட்காருங்க. இதில் சொல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கவனிக்கிற அந்த வசனத்தினுடைய முக்கியமான காரியத்தோடு நம்ம பிடிச்சுக்கணும். தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்துன்னு சொல்லி. இப்போ நம்ம ஆரம்பத்தில் இவரும் நீங்கள் இந்த வசனம் பகுதியை ஃபுல்லாக படிச்சுன்னு கவனிச்சிருப்பீங்க. படிக்கையில் வாசி கேட்கல கேட்டிருப்பீங்க. இவர் எவ்வளோலாம் துக்கப்பட்டார், எவ்வளோலாம் அழுதார், எவ்வளோலாம் பாரப்பட்டாருங்கிறத சொல்ல முடிஞ்சது. ஆனால் இவர் வந்து அந்த முடிவில் வந்து இதே போல் உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு எனக்கும் நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனையும் எவ்வளவோ போராட்டமும் எவ்வளோ துக்கமும் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவரை போல் இந்த ஒரு அறிக்கையை முடிவில் ஒரு அறிக்கையை உங்களால் என்னாலையும் சொல்ல முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னை வழி நடத்துகிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் என் வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் செயலாற்றுகிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமான இருக்குதுன்னு சொல்லி இந்த இடைப்பட்டுள்ள ஒரு வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய இடங்களில் நம்மளுக்குள்ள அது மிஸ் ஆகும். ஏன்னா அன்னைக்கு அவங்க அந்த நெகேமியா சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிற சாட்சியை போல் இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம சொல்ல முடியுமாங்கிறத நம்ம முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில் நெகேமியா வந்து எல்லா சூழ்நிலையும் கடவுளை சார்ந்து இன்னைக்கு ஒவ்வொரு இந்த நம்ம படிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும்
நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம் அவங்க எப்படியெல்லாம் கடவுளை சார்ந்து வாழ்ந்தாங்க. நம்ம இன்னைக்கு கடவுளை எவ்வளோ இடங்கள்ல நம்ம கடவுளை சாராமல் சில இடங்கள்ல நம்ம சுயத்தையும் சுய நம்பிக்கையும் நம்ம சொந்த பந்த உறவுகளையும் சார்ந்து வாழ்கிறோங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. முடிவில் இந்த நெகேமியை போல் நம்மளால் அறிக்கை செய்ய முடியாத சூழ்நிலை. அதாவது அந்த 2வது 8வது நீங்கள் படிங்க, ஒரு ஆள் படிங்க, அந்த கடைசி பகுதி மட்டும் படிங்க. எல்லாத்துலேயும் அந்த உங்களுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு எதுக்காக வழிகாட்டியாக கொடுக்குன்னு சொல்லி அந்த கடைசி அந்த வசனத்தினுடைய பின்பகுதி மட்டும் படிங்க. கடைசி தேவனுடைய தயவுள்ளகரன்னு சொல்லி அதாவது பிரச்சனைங்கிற ஆரம்பத்தில் எல்லாரும் தான் இருக்கிறோம். நம்மளை போல அந்த ஆரம்பத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படித்த மாதிரி பிரச்சனைங்கிறது ஆரம்பம் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இந்த ஆரம்ப இடத்துல இருந்து இந்த முடிவான இடம் எங்கே, இந்த முடிவான இடத்துல தயவுள்ளக்காரனோடு இருக்கிறங்கிற அந்த இடத்துல வர்றதுக்குள்ள தான் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம சொல்றோம், கேட்குறார் ராஜா, உனக்கு என்னப்பா பிரச்சனை, நீ துக்கமா இருக்கிறது உன்னுடைய உடம்பு சரியில்லாமல் இல்லையே. 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, படிங்க ஒரு ஆள் கூட. 2வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ராஜா என்ன கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஆமா, போதும் பாட்டுங்க. அதாவது உனக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் கேட்கும் போதே பிரச்சனை, அவளுடைய பாரத்தோடு அவனோட தாங்க முடியா துக்கத்தோடு அவன் அந்த இடத்துல அவன் இருக்கிறத குறித்து அவர் சொல்லாமையே அவரே கேட்குறார், ராஜா உனக்கு என்ன இவ்வளோ பெரிய துக்கத்தோடு நீ இருக்கிறேன்னு சொல்லி. நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு சொல்கிற அந்த முக்கியமான ஒரு தேவனுடைய தயவுள்ள கரத்தை குறித்து அவன் பேசுகிற அந்த வார்த்தையினுடைய முழு சாரம்சத்தை ஆரம்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனை மாதிரி தான் அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நோயாக இருக்கட்டும், ஒரு ஆபத்தாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த ஆரம்ப கட்டம் எல்லா மனிதனுக்கும் பொதுவானது தான். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இப்படியான ஒரு மேலான ஒரு அறிக்கையை ஒரு விசுவாச அறிக்கையை செய்ய முடியும். என் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும், என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னை நடத்துகிறது அப்படிங்கிற அறிக்கையை யார் எல்லாராலையும் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? அவர் கடவுள் சொல்றாரு, நான் இன்னைக்கு எல்லா வாழ்க்கையிலும் நான் சூழ்நிலையில் சந்தர்ப்பங்களில் எனக்கு எந்த பிரச்சனையும் தேவனை நாடுகிறேன்னா, இல்லை நான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிங்கிறதான். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லா இடங்கள்லையும் ஒரு சிந்தனை என்ன இருக்குன்னா, அவங்க இந்த சம்பவம்லாம் படிக்கும் போதும் நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் போதும் அவங்க கடவுளில் கொஞ்சம் உயர்வானவங்க, அவங்க கடவுளோட தொடர்பு கொள்கிறாங்க, அவங்க மேலானவங்க. நம்மெல்லாம் போய் கடவுளோட பேச மாட்டார், கடவுள் என்னோட பேச மாட்டார். அவங்கள போல் நம்ம கடவுளோட உறவு கொள்ள முடியாது, அவர் ஐக்கியப்பட முடியாது. நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்க மாதிரி ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும், இவங்க மூலியமாக தான் பெறணும் அப்படிங்கிற உள்ளான ஒரு சிந்தாந்தத்துக்குள்ளே இருக்கும்போது தேவன் ஒவ்வொரு மனிதனோடையும் எல்லா படைப்புகளோடும் எல்லா ஜீவனோடும் அவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார், பேச விரும்புகிறார், அவர் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்த விரும்புகிறாருங்கிறத அந்த நெகேமியாவினுடைய இந்த சத்தியம் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிக்குது. நெகேமியாவினுடைய காரியத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், அவர் எல்லா படைப்புகளோடும் தொடர்பு கொள்ள விரும்புகிறாருங்கிறத சொல்கிறார். அவர் ஏன் ஒவ்வொரு மனிதனையும், நம்ம இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா மனிதனையும் ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் படைக்கிறார். அது யாராவது உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா? ஒரு மனிதனை இந்த பூமியில் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா சாதாரணமாக எதேச்சையாக நம்ம ஏதோ இங்கே பிறந்துடல. கடவுள் ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் மனிதனை உருவாக்குறார். என் வாழ்க்கையில் கடவுள் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இப்போ இந்த நெகேமியா நான் படிக்கிறோம். நெகேமியா யார்? அவர் இந்த சம்பவத்தில் விளக்கப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு, தேவன் என்ன நோக்கத்துக்காக என்ன உருவாக்கினார் அப்படிங்கிறத இந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருக்கு போது அவரோட நோக்கத்தை, நெகேமியாவை எதுக்காக இந்த பூமியில் உருவாக்குனேன் அப்படிங்கிற நோக்கத்தை இந்த 3ஆம் வசனத்தின் மூலமாக அவர் அன்று வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்குது என்ற ஒரு செய்தியை இந்த நெகேமியாவுக்கு அங்கிருந்து வருகிற இந்த அனானி மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு செய்தி எதுக்காக இந்த நெகேமியா வந்தார் அப்படிங்கிறது அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை அந்த
இடிந்து போன அந்த எருசலேமையே கட்டப்படணும், அந்த அலங்கத்தம் எழுப்பப்படணும் அப்படிங்கிற பிரதான நோக்கம் தேவன் வந்து நெகேமியாவுக்கு வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை வந்து இப்போ இது வரைக்கும் அவருக்கு வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மீத இருக்கிறவங்க, அதாவது யாருன்னா அங்கே எருசலேமுக்கு போனவங்க, போய் அங்கே போய் குடியிருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்க, போய் இங்கேருந்து போனவங்க, அதாவது உயிரோடு பிச்சை இருக்கிறவங்க, ஏற்கனவே பாதி கொண்டுட்டாங்க இல்லையா, அவங்க தான். அப்போ அதிலே 2 அதிகாரம் 3 கூட பார்த்தீங்கன்னா, ராஜா இன்றைக்கு வாழ்க்கை என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமைய நகரம் பாலானது. இவனுடைய பாரத்தை பாருங்கள், அவங்க அறிவிச்சிட்டாங்க. 1 அதிகாரம் 3 இவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுது. அதிலிருந்து படிச்சிங்கன்னா நிறைய நம்ம படிச்சுட்டு வர்றோம். அவர் எப்படி அந்த செய்தி கேட்ட உடனே அவர் எப்படிலாம் துக்கப்பட்டார், பாரப்பட்டார், அழுதினார், புலம்பினார், மன்றாடினார், ஜெபித்தார் அப்படிங்கிறதெல்லாம் எத்தனை மாசமாக இதுக்காக உபவாசம் இருந்தார்லாம் முன்னாடி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 அதிகாரம் 3 அதே தான் வந்து அவருடைய அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் இருதயத்தில் அந்த நோக்கம் எப்படி உருவாயிருக்குன்னு பாருங்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இவருடைய துக்கத்துக்குண்டான காரணத்தையும் அவர் அந்த இடத்துல அவர் விளக்கப்படுத்துறதை நம்ம கவனிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எதுக்காக இவர் யாருன்னா, இது தேவனுடைய சர்வவல்ல ஏகாதிபத்தியத்தில் என்ன நோக்கத்துக்காக நெகேமியா கொண்டு போகப்பட்டாருங்கிறத நீங்கள் வந்து இந்த இடங்களை நம்ம தியானித்து பார்க்கணும். இப்போ யாருன்னா, இவர் யாரு, நெகேமியா வந்து ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு ஆள், அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஆள். அந்த அடிமையாக கொண்டு வரப்பட்ட இந்த நெகேமியாவை இந்த ராஜாவினுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனா உயர்வான பொறுப்பில் அங்கே வச்சிருக்கிறார். இது சாதாரணமாக எதேச்சியாக நடந்த காரியம் கிடையாது. அங்கே போய் இவ்வளோ பெரிய மேலான பொறுப்புக்கு, அதாவது நீங்கள் பொறுப்புன்னு சொல்லும்போது சாதாரண நினைக்காதீங்க. பானபாத்திரக்காரனா என்னன்னா, அங்கே ராஜாவுக்கு மெய்காவலன், அவர் ராஜாவோட 24 மணி நேரம் கூட இருக்கிறவர். இன்னொன்று, இவர் சாப்பிட்டுட்டு தான் அவர் சாப்பிடணும். அது உணவுலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, இவர் தண்ணி குடிக்கணும்னா இவர் தண்ணி குடிக்காமல் அவர் குடிக்கக்கூடாது, குடிக்க மாட்டார். இவர் சாப்பிட்டாருன்னா இவர் சாப்பிடாம சாப்பிட மாட்டார். இவர் தூங்குனா பக்கத்தில் தூங்கணும். அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் ஒரு பக்கத்தில் இருப்பார். அவர் மெய் காவலாளி, ரகசிய காப்பாளன்னு சொல்லப்போனால் நம்ம வந்து அவருடைய முக்கியமான பொறுப்பான ஆள். நம்ம சாதாரணமாக இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்தியா தேசத்தில் இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு சிஎம் இருக்கார், ஸ்டாலின். இன்றைக்கி அவரவே நம்ம வந்து அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் பிஏ இன்றைக்கி ஈஸியாக நம்ம போய் பார்த்துட முடியும் இன்றைக்கி. அதெல்லாம் நீங்கள் அந்த சிந்தனையில் யோசிச்சு பாருங்க. இவன் எத்தனை தேசத்தை ஆள்றான் தெரியுங்களா உங்களுக்கு? அன்றைக்கி ஒரே ஒரு ராஜா இப்படிலாம் கிடையாது, நிறையா போய் பார்க்குறதுக்கு வசதிலாம் கிடையாது. அப்போது அந்த தேசத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ராஜாவுக்கு முக்கியமானவங்க, சொந்தக்காரங்க, உறவுகளில் அவங்க நாட்டில் பிரதானமானவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இவங்கெல்லாம் விட்டுட்டு இவன் யாருன்னா இவன் மேலே கோபத்தில் இருக்கிறவன், சொல்லப்போனா உண்மையை சொல்லப்போனா எங்களை அடிமையாக கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னு சொல்லி அந்த ராஜா மேலே கோபத்தில், அவங்க அடிமையாக வாழ்ந்தா கூட அந்த ராஜா மேலே கோபத்தில் இருக்கணும். ஆனால் தேவனுடைய அந்த சர்வவல்ல ஏகாதிபத்தியத்தினுடைய மகா உன்னதமான திட்டத்தை அவன் வாழ்க்கையில் எப்படிலாம் செயல் ஆற்றி கொண்டு இருக்கிறாருங்கிறத நம்ம இந்த காரியங்கள் கூட நம்ம கவனிக்கணும். அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு உண்மைத்தன்மை, அவன் நல்லவனாக இருந்தான் அப்படிலாம் அது பின்னாடி நம்ம பார்க்குறது. ஆனால் கடவுள் எப்படி இந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். கடவுளுடைய தெரிந்தெடுப்பும் கடவுளுடைய வழிநடத்துதலை எப்படி கொண்டு போய் அந்த தேசத்தில் அந்த முக்கியமான பொறுப்பில், மேலான பொறுப்பில் ஒரு சாதாரணமாக போய் அங்கே இருக்கல. நீங்கள் இந்த எஸ்தர் ராணி சம்பவத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். எஸ்தர் ராணி சம்பவம்லாம் நீங்கள் யாராவது எஸ்தர் புஸ்தகம் நல்லா படிச்சிருக்கா? எஸ்தர் புஸ்தகம் யார் நல்லா படிச்சிருக்கா சொல்லுங்கள்? தெளிவாக படிச்சிருக்கா? யாருமே படிக்கலையா எஸ்தர் புஸ்தகம்? எஸ்தர் புஸ்தகத்தை போய் படிங்க. எஸ்தர் யாருன்னா, அவளும் வந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணு தான். அந்த பொண்ணு தான் வஸ்தியை தள்ளி எஸ்தரை ராணியாக்குவாங்க அகாசுவ ராஜாவுக்கு. அது வந்து அங்கே எதுக்குன்னா, அந்த ஆமான் மூலமாக அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் கொல்லப்படும் போது இந்த எஸ்தர் மூலமாக தான் இவங்களுக்கெல்லாம் பாதுகாக்கப்படுவாங்க. அதில் ஒவ்வொரு நோக்கம் வந்து கடவுள் ஒவ்வொரு மனிதன் மூலமாக என்னென்ன நோக்கம் வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் நல்லா ஆழமாக படித்தா தான் என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கடவுள் வந்து ஏதோ என்னை படைச்சாரு, என்னை உருவாக்குனா நம்ம ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போனோம் அப்படிங்கிறது இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பிரதான நோக்கத்தோடு தான் தேவன் இந்த பூமியில் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார்,
என்னை வழி நடத்துகிறார். தொடர்ந்து என்னை இந்த வாழ்க்கையில் அவர் வந்து என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்மளை வந்து உருவாக்கியிருக்கா சொல்லுங்கள். இப்போ நம்ம சாதாரணமாக எல்லா இடங்களையும் அவன் சொல்லும்போது எல்லா இடத்துலையும் ஒரு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நம்ம முக்கியமாக ஒரு திட்டமோ ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் தான் வாழ்கிறோம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் எங்கேயே இருக்க வேண்டிய இருந்துருமா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் கேட்க வேண்டிய கேள்வி, எங்கேயே பிறந்து எங்கேயே படித்து எங்கேயே வாழ்ந்து இன்றைக்கி நம்ம எங்கோ ஒரு இடத்துல இப்போ வாழ்கிறோன்னு சொன்னால் தேவன் இந்த நோக்கம் இல்லாமல் கொண்டு வந்து இங்கே அவங்க வைக்கல, ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கல. நீங்கள் இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் நம்ம கேட்கணும். தேவனே, கடவுளை என்ன நோக்கத்தோடு என்ன இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடவுள் சமூகத்தில் நம்மளாம் இந்த கேள்வியெல்லாம் ஆண்டோட என்னைக்காக நம்ம கேட்டிருக்கோமா? தேவன் சாதாரண வைக்கல. இப்போ சூசான் அரண்மனையில் கொண்டு போய் இவ்வளோ பெரிய ராஜாவுடைய முக்கியமான மெய்க்காவலனா நெகேமியா வைக்க வேண்டிய முக்கியமான பர்பஸ் என்ன? அந்த செய்தி அந்த சூழ்நிலையில் அவனுக்கு அறிவிக்கப்படுது. எதுக்காக? அங்கே இடிந்து போன அந்த எருசலேமுடைய வாசஸ்தலம் கட்டப்படவும் அங்கே பாலா கிடக்கிற அந்த எருசலேம் அங்கே எழுப்பப்பட வேணுங்கிறது பிரதான நோக்கம். ஏன் அந்த அந்த எருசலேம் கட்டப்படணும், அந்த யூத மக்கள் அங்கே வாழணும், அந்த யூத மக்கள் மூலமாக மேசியாவாகிய ரட்சகர் இந்த பூமிக்கு வரணும், அந்த ரட்சகர் மூலமாக முழு மனுக்குலமும் மீட்கப்படணும். இது தேவனுடைய மகா உன்னதமான சித்தம். இது சாதாரணமாக எதேச்சியாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை. இது எல்லாமே தேவனுடைய, நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அதை எப்படி எப்படி வைக்கிறாருங்கிறத பார்க்கணும். இப்போ என் வாழ்க்கையில் நானும் இந்த பூமியில் பிறந்தது சாதாரணமாக பிறக்கலை. ஏன் பிறந்தேன், எங்கே பிறந்தேன், எங்கே வாழ்கிறேன், எதுக்காக இந்த படிப்பை படிக்க வச்சிருக்கிறாரு, எதுக்காக என்னை இந்த இடத்துல இந்த வேலையை கொடுக்குறாரு, ஏன் இன்னைக்கு நான் அந்த சபையில் உட்காந்துருக்கேன், சர்ச்சில் உட்காந்துருக்கேன், எல்லா காரியமும் நீங்கள் நோக்கத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். கடவுள் சும்மா சாதாரண எதேச்சியால் நடக்கலை. நம்ம உலகத்தில் சொல்கிற மாதிரி எல்லாமே தலைவிதி நம்ம சொல்லுவோம். வாழ்ந்தா தலைவிதி, நோய் வந்தால் தலைவிதி, நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் தலைவிதி, நம்மளுக்கு எது நடந்தாலும் தலையெழுத்து தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் எதுவுமே இது எதேச்சியாக நடக்கிறது இல்லை. அது கடவுள் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு 1ஆம் வசனம் சொல்லுங்கள், அது என்ன சொல்கிறாரு பாருங்கள். 1:1 படிங்க. ஒரு ஆள் 1:2 படிங்க. அவருக்கு எப்படி தகவல் சொல்லப்படுறதுன்னு பாருங்கள். 1:2 படிங்க. அவர் கேட்குறாரு, இந்த ஆனானி கவனிங்க, ஆனானி அந்த எருசலேமுக்குள்ள கிளம்பி வர்றாரு. கிளம்பி ராஜாட்ட நீ அதான் உங்களுக்கு கவனித்து பார்க்கணும். அன்னைக்குள்ள ராஜா அரண்மனைக்குள்ளே போகிறதுங்கிறது சாதாரண அடிமை. அந்த அடிமையானவன் ராஜா அரண்மனையில் இருக்கிற அந்த மெய்க்காவலனை சந்திக்கணும்னா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அது அவனை சந்திக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அவனை மீட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே இந்த செய்தியை அவன் அறிவிக்கிறான். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து நல்லா பார்க்கணும். இது எல்லாமே கடவுளுடைய ஏகாதிபத்தியத்தில் ஆண்டவர் ஆளுகிறவரா, அவர்களுடைய செயல்படுத்துகிறவரா, தன்னுடைய நோக்கத்தை எல்லா மனிதனோடு தெரிவிக்கிறவரா, எல்லா படைப்புகளோடு தன்னுடைய செயல் திட்டத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாருங்கிறத நீங்கள் சரியாக நிதானித்து உணரணும். தற்காலிகமாக எதேச்சியாக நடக்கலைங்கிறத இந்த பகுதி நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. இந்த பகுதி சொல்லிக் கொடுக்குற முக்கியமான படம் இது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடக்கிற எதுவுமே தற்செயலாக நடக்கலை. நான் வாழ்கிறதும் சரி, நாங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய இங்கே வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நான் பேசுகிற சந்திக்கிற மக்களாக இருக்கட்டும், எதுவுமே தற்செயலாக நடக்கலைங்க. தேவனுடைய முன்குறித்ததல் படி, அவருடைய அந்த ஆளுகையின்படி, அவருடைய ஏகாதிபத்தியத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. தலையெழுத்தோ தலைவிதியே கிடையாதுங்கிறத நீங்கள் சரியாக நீங்கள் முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த நெகேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு செய்தி அறிவிக்கப்படுதுன்னா ஒரு நோக்கத்தை கடவுள் தெரியப்படுத்துகிறார். உங்க நல்லா கவனிச்சுட்டு இந்த பகுதியில் செய்தி அறிவிக்கப்படுது, அவருக்கு தெரிவிக்கப்படுது. இப்போ யார் இருக்கா, அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ராஜாவோட 24 மணி நேரம் இருக்கிறவர், எந்த ஒரு குறையில்லாத வாழ்க்கை, அதிகாரத்திலையும் குறைவில்லை. ஏன்னா அவர் உளவாளிக்கு போயிட, அவருடைய உளவாளி யார், ராஜாவுடைய முக்கியமான நம்பகத்தகுந்த ஒரு உளவாளி. அவருக்கு மாத்திரம் அவர் குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ராஜாவுக்கு இப்படி உளவாளியா இருக்கிற அந்த நெகேமியாவுக்கு எந்த குறையில் அவனுக்கு சுகபோக வாழ்க்கையா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், தூங்குறதே ராஜா அரண்மனைக்குள்ள ராஜாவோட பக்கத்துல தான் படுக்கணும். 24 மணி நேரம் மனைவி கூட கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், எல்லா நேரமும் மனைவியோட இருக்க முடியாது. அந்த முழு நேரமும் ராஜாவோட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல, சுகத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் அதிகாரத்திலையும் குறைவில்லாத இந்த மனுஷனுக்குள்ள இந்த நாட்டினுடைய செய்தி தகவல், தேவனுடைய பிரதான நோக்கம் எப்படியெல்லாம் அந்த செயல்படுத்தும் போது அவனுடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற அந்த சிந்தனை. 3 அவசரம் படிங்க. அவனுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையில ஏன் கடவுள் இதனுடைய செயல்படுத்துறார், எப்படி சித்தத்தை சொல்றாருங்கிறதையும் அந்த 1:3 வசனம் சொல்லுது, படிங்க. அதற்கு அவர்கள், சிறையில் இருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியாய் சுட்டெரிக்கப்பட்டதும். இந்த தகவல் கொடுக்குறாங்க பாருங்க 3 அவசரத்துல. இவர் அலங்கம்னா அங்கே உள்ள தேவாலயத்தினுடைய அங்கே இது பண்ணுவோம், இது பண்ணுவாங்க, சுவர் சுட்டு சுவர், பாதுகாப்பு சுவர், காம்பவுண்ட் சுவர் சொல்ல போனால் அன்னைக்கு அது பெரிய, அன்னைக்குள்ள நாட்களில் பெரிய அதான் பாதுகாப்பு அந்த தேசத்துக்கு, அந்த ஊருக்கு. இப்போ இவரை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இப்போ இவருக்கு எந்த குறையில்லை. இவர் என்னன்னா பிறந்தது எங்கே பிறந்தாருன்னா எருசலேமில் பிறக்கல. இவர் நல்லா கவனிங்க, இஸ்ரேல் தேசத்தில் பிறக்கல. இவங்க அம்மா அப்பா காலத்திலேயே இவங்க அடிமையாக கூட்டி வந்துட்டாங்க. நெகேமியா எருசலேமே பார்க்கல, தேசத்துக்கே போகல. இஸ்ரவேலர் தான் இவரு. இஸ்ரவேல் தான் எருசலேம். எருசலேம்ங்கிறது ஒரு நகரம். மதுரையில் சென்னையில் ஒரு மதுரை மாதிரி. இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம்ங்கிற தேவாலயம் இருந்த ஏரியா. அங்க அவர் மாத்திரம் இருக்காருன்னா, இப்ப அவங்க அப்பா அம்மா அங்க எருசலேம்ல இருந்து கூட்டி வந்துட்டாங்க. எங்கே பாபிலோன் கூட்டி அடிமை வந்துட்டாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது இங்கதான் அவர் பிறக்கிறாரு. யாரு? நெகேமியா. நெகேமியா பிறந்ததே இங்க பாபிலோன்ல தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா தான் அழைச்சிட்டு வந்தாங்க. இவருக்கு நல்ல அந்த சிந்தனையோட நீங்க எதுக்கு சொல்றேன்னா பின்னணியை கவனிக்கணும். இப்போ இவர் அந்த தேசத்துக்கு போகல, அங்கே எருசலேம் பார்க்கல, அந்த அழிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவருக்கு செய்தி சொன்னோடனே இவருடைய உள்ள எப்படி துடிக்குது, எப்படி பாரப்படுது, எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. அதை குறித்து போகலை, இருக்கலை, பார்க்கல. ஆனாலும் அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே அவருடைய உள்ள எப்படி அங்கே அவர் துடிக்கிறது படி. அந்த 3 வருஷம் பார்த்துமே அவர் துக்கித்துறாரு, அழுகிறாரு, உபவாசம் இருக்கிறாரு, பரலோகத்தின் தேவனை மன்றாடுறாரு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிகாரத்துக்கும் அடுத்த அதிகாரத்துக்கும் கிட்டத்தட்ட 5 மாதம் வித்தியாசம் வருது. இது பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் 1 வருஷம் சொல்லுது நிசான் மாதம் சொல்லுது. 20 வருஷம் நிசான் மாதம் சொல்லி 2 அதிகாரம் 1 வருஷம். ஆனால் முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிஸ்லேயி மாதம் சொல்லுது. கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் வருது கிஸ்லேயி மாதம். செப்டம்பர் மாதத்தில் வர்றது தான், கிட்டத்தட்ட அக்டோபர் செப்டம்பரில் வர்றது தான் இந்த நிசான் மாதம். ரெண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வித்தியாசம் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் அந்த துக்கத்தை சொல்றாரு பாருங்க. 6 மாச காலமும் உபவாசமும் ஜெபமும். அதை நீங்க பின்னணியோட யோசிச்சு பாருங்களேன். அந்த போல நாட்களா இவர் பாரமா இருக்காரு, துக்கமா இருக்காரு, அழுகிறாரு, மன்றாரு, ஜெபிக்கிறாருன்னா அதுக்காக எவ்வளவு ஒரு பாரப்படுறாருங்கிற யோசிச்சு பாருங்க. அவங்க இன்னைக்கு இதெல்லாம் நம்ம எந்த நிலையில நம்ம சிந்திக்கிறோங்கிற கவனிச்சு பார்க்கணும். இவருக்கு சொல்ல போனால் இன்னைக்கு லைஃப் எந்த விதமான ஒரு ஆடம்பரத்துக்குமோ அவருடைய வாழ்க்கைக்கு குறைச்சல் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு இருக்கு. இன்னைக்கு நல்ல அரண்மனை வாழ்க்கை இருக்கு, போதுமான எல்லா அதிகாரம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, அவருக்கு தேவையான எல்லா விதமான எந்த குறைச்சல் இல்லை. இன்னும் கூட இவர் எருசலேமை குறித்து தெரியவே தெரியாது, சொல்லப்போனால் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் இந்த தேசத்தை குறித்து அவருடைய கடவுள் வச்சிருக்கிற அந்த நோக்கமும் தேவனுடைய அந்த சர்வ ஏகாதிபத்தியத்தை தான் நம்ம திருப்பி நம்ம கவனிக்கணும். அப்போ அந்த செய்தி சொல்லப்படும் போது இவருக்குள்ள அந்த பாரம் எப்படி வருது பாருங்க. இந்த பாரம் எவ்வளவு நாளா? 1 நாள் 2 நாளா? கிட்டத்தட்ட 6 மாச காலமா, 5-6 மாச காலமா அவர் பாரத்தோட, உபவாசத்தோட, துக்கத்தோட மன்றாடுறாரு, புலம்புறாரு. அவரால் நிம்மதியை வாழ முடியாம அந்த இதுக்காக ஏக்கத்தோட அப்படியே துடிக்கிறார். அடிமையா கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு நெகேமியா அந்த தேசத்தை குறித்து இவ்வளோ ஒரு கரிசனையோடு அவர் இருக்கிறார். அப்படிங்கிற போது
இன்னைக்கு உங்களை என்னையே கடவுள் எப்படியெல்லாம் நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறாருங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்போ கடவுள் வந்து நம்ம வந்து நல்லாவே சொல்கிறோம், நம்ம பாவத்துக்குள்ள இருக்கிறோம், பாவ அடிமையில் இருக்கிறோம், பாவ இயல்புல இருக்கோம், பாவத்தினுடைய குற்றத்தில் நம்ம தண்டனைக்கு நம்ம வந்து முக்கியமான பாத்திரவனை இருக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, நம்ம யாரு தண்டனைக்கு உண்டான ஒரு குற்றவாளி நம்ம தெரிஞ்சும், தண்டிக்கப்பட வேண்டிய தெரிஞ்சும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மகா உன்னதமான அன்புனாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் நீங்களும் நானும் அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கோம். நம்ம தெரிஞ்சோம் இன்னைக்கு பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள், அது யாராக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம கணவனாக இருக்கோம், மனைவியோ, நம்மளுடைய உறவுகளோ, நம்மளுடைய சொந்த பந்தமோ, இவங்களை குறித்து இதே பாரம், இதே துக்கம், இதே என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கா? யோசிச்சு பாருங்கள். உங்களை என்னை கடவுள் எப்படியெல்லாம் ரட்சித்திருக்கிற, எப்படியெல்லாம் மீட்டிருக்கிறான்னு நம்ம சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல அவன் வந்து அந்த தேசத்துக்கு போகக்கூட இல்லை, தேசத்தை குறித்து தெரியாது. ஆனால் அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, ஒரே ஒரு தடவை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினால 6 மாதமாக உபவாசிக்கிறான், மன்றாடுறான், ஜெபிக்கிறான், அதுக்காக பாரப்படுறான், அழுகிறான். நம்மளுக்கு அனுதினமும் நம்மளுடைய சொந்த ஜனங்களுக்காகவும் நம்மளுடைய உறவுகளுக்காகவும் நம்ம என்னைக்காவது இந்த பாரம், துக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உள்ளத்தில் என்னைக்காவது வந்திருக்கா? என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், என்ன வந்து இந்த நித்திய தண்டனை குறித்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நம்ம தண்டனைக்குள்ள பாத்திரமா நம்ம. அந்த தண்டனை காலகாலமாக இன்றைக்கி நாளையோட முடியல, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு 100 வருஷம் 1000 வருஷத்தோட முடியலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சோம். அது கோடான கோடி நித்தியமாக தண்டனைக்கு மட்டும்தான் அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களோ, நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ, நம்ம உறவுகளோ, நம்மளுடைய சுத்தபத்த நண்பர்களோ நம்ம இவ்வளவுலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாரம், இவங்களை ரட்சிக்கணும், இவங்க மீட்கணும் அப்படிங்கிற பாரம் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி வந்திருக்காங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு சிந்தனை. இதில் நெகேமியா நம்ம சொல்லிக் கொடுக்குற முக்கியமான பாடம். நீங்கள் நல்லா உட்காந்து கவனித்து படிங்க, அதில் எப்படி அவர் பாரப்படுறாரு பாருங்கள். இது 2வது வசனம், 2 எடுங்க, அப்படி 2வது வசனம் 2வது அதிகாரம் எடுங்க. அதில் பாருங்கள், மறுபடியும் அவர் சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு, மறுபடியும் ராஜா சொல்கிறாரு என்ன கேட்குற, 2வது வசனத்தில் அவர் கேட்குறாரு பாருங்க, என்ன கேட்குறாரு? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். பாருங்க, இது மனதினுடைய துக்கத்தை வந்து அவனால் வெளியிலேருந்து அவனால் ஈஸியாக கவனிக்க முடியுது, அவனால் கூடவே இருக்கிறது. எவ்வளோ பெரிய துக்கம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய திருச்சபை மக்களாக உங்களுக்கு எனக்கும், இது நம்ம உறவுகள் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மாத்திரம் இல்லை, இந்த திருச்சபையை குறித்து கர்த்தாதி கர்த்தர் அவர் ரத்தத்தினால் சம்பாதித்து கொடுத்த திருச்சபையில் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையா பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்ம அந்த அளத்தில் நம்ம ஆயத்தமாகிறோம். தேவன் இதன் மூலமாக நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு, நம்ம வந்து சரியான வழியில் வழி நடத்துகிறார். ஆனால் அந்த திருச்சபையை குறித்து நம்மளுக்கு அந்த ஒரு பாரம் நம்மளுக்கு இருக்கா? இது என்னுடைய திருச்சபை, என்னுடைய திருச்சபையில் இந்த பாரம், என் திருச்சபையில் இத்தனையே ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்பாமல் இருக்கிற இந்த பாரம் உங்களுக்கு எனக்கும், நம்மளுக்கு ஒரு சொந்த ஜனங்களாக இருக்கட்டும், திருச்சபையை குறித்தும் பாருங்கள். அந்த நெகேமியானுடைய சிந்தனைகளை இதான் தியானம். நீங்கள் தியானித்து பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறான்னு மட்டும் பாருங்கள். அவருக்கு வந்து இது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் இன்னும் ஓஹோன்னு நல்லா சுகபோகம் வாழ்ந்து இங்கேயே போயிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு செய்தி அறிவிக்கப்படும் போது அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுது. அவனுக்கு அந்த பாரம் உள்ள, இன்னைக்கு பரிசுத்த ஆவிய கடவுள் உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு பாரத்தையும் ஒரு ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் தேவனோட இந்த ஒரு இந்த துக்கத்தையும் நம்மளுக்கு எனக்கு கொடுக்குறாரா? எனக்கு வந்து உண்மையாகவே நம்ம வந்து சும்மா ஒரு சௌகரியமாக அழைக்கப்பட்டு நம்ம மட்டும் அப்படியே பரலோகத்துக்கு போகணுங்கிற அப்படி சிந்தனையில் தேவன் இந்த இடத்துல நம்மளை வைக்கலை. உங்களுக்கு எனக்கு ஒரு பிரதான நோக்கத்தோடு தான் உங்களை வந்து என்னையே ரட்சித்து இந்த பூமியில் இங்கேயே இருந்தவங்களை ரட்சித்து நம்மளை திருச்சபையில் அங்கமாக இணைத்து அவருடைய சரீரத்தில் அவர் சரீரமாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம வந்து எதேச்சியாக நம்மளால் எப்படியும் போல் வாழ முடியாது, வாழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கை நம்மளை ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனித்து பார்க்கணும். நமக்கு நெகேமியா போல் என்றைக்குமே வரதில்லைன்னு சொன்னால் நல்லா கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரே செய்தி நம்மளுக்கு வாரம் பூரா நம்மளுக்கு அது வாரம் பூரா பிரசங்கிக்கப்படுது. இன்னைக்கு வாழ்க்கை எல்லாத்துக்கும் இப்போ நெகேமியாவுக்கு கொடுக்கறது போல தான் உங்களுக்கு எனக்கும் வாய்ப்புகளும் தேவன் வந்து அவருடைய வழிநடத்தலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
எல்லா மனிதனுக்கு உலக பிரகாரமாக இருக்கட்டும், இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலும் வாய்ப்புகள் தேவன் தொடர்ச்சியாக உங்களுக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது யார் அர்ப்பணிப்போட கீழ்ப்படிந்து செயல்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மேன்மையான இடத்துக்கு தேவன் அன்னைக்கு அவர் அங்கீகரித்து அவங்களை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். இது திருச்சபையிலிருந்து முன்னாடி ஆரம்ப காலத்திலிருந்து தேவன் இருக்கிற அந்த ஆரம்ப கால நாட்களில் இந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம நிரூபிக்கப்பட்டு வருது. அதனால தான் இன்றைக்கி வந்து எத்தனையே பரிசுத்தனுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் அநேக ஜனங்கள் வந்து தொடப்பட்டு வர்றாங்க. அவங்களுடைய வார்த்தைகளில் எத்தனை புக்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போகிறோம். நீங்கள் மார்ட்டின் லூத்தர்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை மூலமாக ஒரு சீர்திருத்த திருச்சுவை எப்படியெல்லாம் தடம் கொண்டு போன ஒரு வழி விலகி போனவங்க, வேதத்தை விட்டு வழி விலகி சென்றவங்களாம் எப்படி வேதத்துக்கு திரும்பினாங்கிறதெல்லாம் நம்ம படிக்கும்போது அதன் மூலமாக எப்படி அவங்க ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக மார்ட்டின் லூத்தரை படித்தார் அந்த நோக்கத்தை சரியாக செஞ்சு முடிச்சுட்டு போனார். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ஒரு பிரதான ஒரு நோக்கம் இருக்குது. தேவன் அந்த நோக்கத்தோடு தான் இப்போ நீங்கள் இந்த இன்றைக்கி வாய்ப்பு எல்லாத்துக்கும் தான் திருப்பி சொல்லப்போனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு எனக்கு தொடர்ச்சியாக தான் கொடுக்கப்படுது. அழைப்பும் உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களை என்னை எல்லா விதத்திலும் அழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்கள் வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை கூட படித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் புரியும். எப்படி இருக்குன்னா தாவீது சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். தாவீது இருக்கார். அவர் யார்? ஒரு சின்ன பையன். உங்களுக்கு தெரியும், ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன். அன்றைக்கி இருக்கிற எல்லாத்தோட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் வந்து என்ன சொல்கிறார், அண்ணனை பார்க்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸை கொடுக்குறதுக்காக அந்த போர் நடக்கிற யுத்த காலத்துக்கு அவர் போகிறார். ஆனால் அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு, அங்கே இருக்கிற ஒரு கோலியாத்துங்கிற ஒரு வீரன் என்ன பண்ணுறான், இந்த இஸ்ரவேல் தேசத்தை நிந்திச்சது இல்லாமல் இஸ்ரவேல் தேவனை நிந்திச்சு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், உங்களை ஆம்பளை யாராக இருந்தாலும் என்னோட ஒத்தைக்கு ஒத்து வாங்கின சண்டை போடுறான்னு கூப்பிட்றான். சரியா? அவன் அங்கே யாராக இருந்தால் சவுல் இருக்கான். எத்தனாயிரம் அவங்க இஸ்ரவேலுடைய யூதர்கள், இஸ்ரவேலுடைய இராணுவம் இருக்காங்க. இராணுவத்தினுடைய எத்தனை போர்ப்படை வீரர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சான். என்ன சொன்னாவன், யாராக இருந்தாலும் என்னோட ஒத்தைக்கு ஒத்து வாரான்னு அழைப்பு தானே கொடுக்குறான். சண்டை போட முடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து அவன் எல்லா இடத்துக்கும் கடவுள் அந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அது தெரியும். கண்ணுக்கு முன்னாடி பேசுகிறான், காதுக்கு நேரம் பேசுகிறான், நேரம் நின்று 40 நாளாக சொல்கிறான். நல்லா கவனித்து படிச்சிங்கன்னா 1 சாமுவேல் 17 படித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் நினைக்கிறேன், 40 நாளாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி யாராவது அது எதிர்த்து போய் நின்னாங்களா? ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் போன தாவீது எதுக்காக அவன் போய் இத்தனை பெரிய வீரனை போய் கொடுக்க வேண்டிய அந்த அவனை போய் அந்த இடத்துல அவனை வீழ்த்தி சாய்க்க வேண்டிய அந்த மேலான பொறுப்பு அழைக்கப்பட்டுச்சு. அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படாமல் யார் அர்ப்பணிப்போட கீழ்ப்படுதலோட தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடியால் எனக்கு இந்த ஜெயம் கிடைச்சது, இந்த வெற்றி கிடைச்சுன்னு என் வாழ்க்கையில் எல்லாரையும் சொல்ல முடியுதோ அவங்களுக்கு இந்த ஆரம்ப நாட்கள் இருக்கிற வித்தியாசம் என்ன வித்தியாசம்? ஆரம்பத்தில் அவன் துக்கப்பட்டது மாதிரி துக்கப்படுறான், அழுகிறான், புலம்புறான், வருத்தப்படுறான். இன்னைக்கு வாழ்க்கை இந்த துக்கப்படுற இடத்துல இருந்து தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தபடியான அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியுது. இன்னைக்கு யாராலும் அறிக்கை முடியும், உங்களால் என்னையாலையும் இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை இப்படி அறிக்கை செய்ய முடிகிற ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுதா? நம்ம யோசிக்கணும். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிறோம், எந்த இடத்துல நம்ம தேங்கி நிற்கிறோம் யோசிச்சு பாருங்கள். இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியத்தில் அவர் எல்லாம் பேசுகிற ஒரு சுறார் 2:8 வசனத்தில் சுறார் கடைசி வசனத்தில் அவர் வந்து எனக்கு எவ்வளவோ எருசலேமுடைய மகன் நிந்தை வந்துச்சு, தீங்கு வந்துச்சு, ஆனால் எனக்கு அவருக்கு அறிவிக்கப்பட்டது எல்லாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில், ஆனால் அவர் அந்த எல்லா சூழ்நிலையும் அவருடைய அறிக்கையை பாருங்கள். ஏன் அவரால் அப்படி அறிக்கை செய்ய முடிஞ்சு யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் வந்து வேதத்தோட தொடர்பாக இருந்து வேதத்தை படித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் அவர் அன்றன்று தேவனோட உறவில் இருந்ததுனால. ஏன் இப்படி சொல்கிறோம்? அவன் வந்து அங்கே சூசனமாக இருந்தாலும், அவர் ராஜாவுக்கு அங்கே பானபாத்திரக்காரனாக இருந்தாலும், மேலான பொறுப்பில் இருந்தாலும், அவன் அறிக்கையிடுற முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கையை படிங்க. ஒரு ஆள் 1ஆம் அதிகாரம் 5லேருந்து 9 வரைக்கும் அவன் வந்து வேதத்தை எந்த அளவுக்கு படித்து மனப்பாடம் பண்ணி அவன் தேவனோட உறவாடுனா ஜெபித்தாங்கிறத அந்த வசனம் அவங்களுக்கு சொல்லுது. 1:5-9 வரைக்கும் படிங்க. யார் கடவுளோட உறவில் இருக்காங்களோ, அனாதினமும் தேவனோட யார் உறவாடுறாங்களோ அவங்க ஜெயமுள்ள வார்த்தையோட என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தாலும் இந்த பிரச்சனை ஜெயித்தேன், இந்த வியாதியை நான் மேற்கொண்டேன், இந்த பாவத்தை ஜெயித்து இந்த பிரச்சனை தேவனை விடுவித்தா,
இந்த மோசமான நிலையிலிருந்து என்னை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நடத்தினான்னு சொல்லி யாரெல்லாம் அறிக்கை செய்ய முடியுங்கிறத இந்த இடம் நம்மளுக்கு சொல்லுது. அவர் தேவனோட அங்கே இருக்கும்போதும் உறவுல இருந்தாருங்கிறத படிக்கிறாள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. பாருங்க, அவர் சொல்றாரு உடன்படிக்கை நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியுது. அவன் இங்கே தான் பிறந்திருக்கான். அவன் எழுதும் போது வந்துட்டவங்க இங்கே வேத புத்தகங்கள்ல. ஆனால் அவங்க வேத புத்தக தாய் தகப்பன் மூலமாக அதை தொடர்ந்து அதை கேட்குறவனா, அதை அனுசரிக்கிறவனா, அந்த வேதத்தை படிக்கிறவனா, ஜெபிக்கிறவனா இருக்கிற எல்லா இடங்களையும் அவர் சொல்லும்போது அந்த 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை கேட்டு அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, அடுத்த வசனம், அது 6ஆம் வசனம் படிங்க அப்படியே. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எப்படி ஒரு அறிக்கையை பாருங்க. அதாவது சொல்ற பாருங்க, நல்லா இவ்வளவு கருத்தா ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இல்லையா? அவர் சொல்றதனுடைய அந்த மேலான ஒரு அறிக்கையை பாருங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய மோசமான நிலையில் இருந்தோம், நாங்கள் எவ்வளோ பெரிய கீழா நிலையில் இருந்தோங்கிறத அவன் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ சமூகத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு மனிதனா, தேவனுடைய அந்த உடன்படிக்கைகளையும் அவனுக்கு தேவனுடைய அந்த கட்டளை கற்பனைகளை அறிந்திருக்கிறவனா அவன் சொல்கிறான். 7ஆம் வசனம் கூட சொல்கிறான், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பனைகளையும் கட்டளை நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்று நீங்கள் கொடுக்க அந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை சிதறடிச்சிங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ இந்த மோசமான கீழ்ப்படியாதனால நாங்கள் எவ்வளோ நாங்கள் பாவத்தில் தண்டனைகளையும் நாங்கள் அடிமையாக போயிருந்தாலும் நாங்கள் மறுபடி கடவுளே அப்படின்னு சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வந்து அறிக்கையிட்டு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வந்தேன்னு சொன்னால் நாங்கள் வானத்தில் ஓரத்தில் எந்த மூலையில் எந்த விதமான ஒரு மோசமான நிலையில் இருந்தால் கூட நீ தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவனுக்கே அவர் வந்து கொடுக்குற எவ்வளோ பெரிய ஜெப விண்ணப்பத்தை பாருங்கள். இது தேவனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சதுனால, தொடர்ந்து தேவனோட உறவாடுறதுனால, வேதம் வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால இந்த மிகப்பெரிய ஒரு அண்மையான ஒரு விளைவு. நெகேமியா வாழ்க்கையில் வெற்றியை நம்ம காண்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவனோட உறவு. அவர் ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் தொடர்ச்சி அனுதினமும் ஆண்டவரை உறவாடுகிறதுனால தான் என் தேவனுடைய தயவுள்ள கரம் எந்த பிரச்சனையிலிருந்து என்னை மேற்கொள்ளக்கூடிய எல்லா வல்லமையும் எனக்கு தேவன் கொடுக்குறான்னு சொல்லி அறிக்கை செய்ய முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம எந்த இதுக்கு ஜெபிக்கணும், நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம இந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கும் ஜெபிக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறது போக நம்ம அனுதினமும் இந்த பாரங்களும் இந்த ஒரு தாக்கத்தோட நம்ம அனுதினம் ஜெபத்துக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா நேரங்கள்லையும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம ஜெபிக்கிறது வேத வாசிக்கிற குறித்து நம்ம அதிகமாக ஏன் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால், ஆரம்பத்தில் எழுந்தோடனே நம்ம தூங்கும்போது எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன ஒரு உதவிகளுக்கெல்லாம் தேவ சமூகத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எதுவுமே எதாச்சியாக சாதாரணமாக ஈஸியாக நடக்கலை. அவன் உலகத்தில் சொல்கிற மாதிரி தலையெழுத்து நடக்கிறது தலையெழுத்து கிடையாது. எல்லாம் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தில் அவர் ஆளுகை செய்கிறவரா, சர்வத்தையும் சர்வ படைப்புகளோடு அவர் தொடர்பு கொள்கிறவரா, எல்லாரோடையும் உறவாடுகிறவரா, உன்னோடு என்னோட பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை பேச விரும்புகிறார். அதனால தான் இன்னைக்கு அவன் எங்கேயும் ஒரு மூலையில் இருந்து சுகபோகமாக வாழ்ந்த அந்த நெகேமியாவுக்கு இந்த செய்தி ஆனானி மூலமாக அந்த அரண்மனைக்குள்ளேயே போய் அவனுக்கு அறிவிக்கப்படுது. அது சாதாரண காரியம் இல்லை. அவங்க போய் வேலை செய்து சாதாரண காரியம் இல்லை. அவனுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுது சாதாரணமாக சொல்கிறான். பிறந்து நம்ம தேசம் எப்படி பாலா கிடக்கு, எப்படி கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு உண்டான அந்த பாரமும் துக்கமும் ஏன் உண்டாகுது? இதெல்லாம் தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய அழைப்பு. அவர் அந்த அழைப்பை கேட்டோடனே, அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை அர்ப்பணிக்கிறான், தன்னை கீழ்ப்படுகிறான், ஒப்பு கொடுக்குறான். உடனே அதுக்காக பாரப்படுறான், அதுக்காக நீ பிரயாசப்படுறான், செயல்பாட்டில் இறங்குறான்.
இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் எல்லா சூழ்நிலையும் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது. அனுதினமும் இந்த ஜனங்களுடைய பாவையில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம எவ்வளவோ எல்லா சூழ்நிலையிலிருந்தும் சர்வவல்ல கடவுள் அவருடைய ஒரே குமாரன இயேசு கிறிஸ்துனுடைய மகா பரிசுத்த ரத்தத்தினால அவருடைய பாடுகள்னால நம்மளுக்கு பதிலாக நம்மளுக்காக அவர் மரணத்தினால உங்களை என்னையும் மன்னிச்சு நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா நித்திய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பாளியாக நம்மளை வச்சிருக்காருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாரம் நமக்கு இல்லாத ஜனங்கள் மேலேயும் நம்ம உறவுகள் மேலேயும் நம்ம சபை மேலேயும் நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிற மோசமான எவ்வளவோ மோசநாசத்துக்குள்ளே நீங்கள் அழியாமைக்குள்ளே இச்சைக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள் மேலேயும் நம்மளுக்கே இந்த பாரமும் துக்கமும் நம்மளுக்கே வரலைங்கிறதான் பிரதான கேள்வி. நம்மளுக்கு இன்றைக்கி எல்லா சூழ்நிலையும் நம்ம யோசிக்கிற வேண்டிய முக்கியமான கேள்வி சொல்லுவாங்க, எரும மாட்டில் தண்ணி மழை வெஞ்சா எப்படி நிற்குங்கிற மாதிரி. அதுக்கு தண்ணிக்குள்ளேயே கிடக்கிற எரும மாட்டுக்கு எவ்வளோ மழை வெஞ்சாலும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அது பெரிய ஒரு மாற்றத்தை தராது. அதுபோல் தான் நம்மளுக்கு எத்தனை தடவை செய்திகள் அறிவிக்கப்பட்டாலும் எத்தனை தடவை நம்ம இதை சொன்னாலும் நம்மளுக்கு உண்டான பாரமும் துக்கமும் இல்லாமல் நம்ம எப்பயும் போல் நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி ஒரு நாள் இது அடுத்த ஒரு நாள் கடந்து செல்கிறோம். இந்த பாரத்தையும் துக்கத்தையும் அதான் வாய்ப்பு ஒரு எல்லாத்துக்கும் அளிக்கப்படுது. எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். ஆனால் அதை அர்ப்பணிப்போட செயல்படுகிறவர்கள் தான் தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கும் போது எனக்கு தேவையான பேசக்கூடிய ஞானம், எனக்கு கிருபையை, எனக்கு அது அந்த இடத்துல பேச வேண்டிய தேவனுடைய வார்த்தையை, வல்லமையை எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்குறார். அதை அருள் செய்கிறார். அந்த இருதயத்துக்குள்ளேருந்து என்னுடைய பலத்தினால என்னுடைய அறிவினால செய்ய முடியாது. நான் என்னை அர்ப்பணிக்கும் போது என்னுடைய வாஞ்சை இருக்கும்போது தேவன் எனக்குள்ளான தேவையான ஞானத்தை, அறிவை, வல்லமையை, அதுக்கு தேவையான பலத்தை, அதுக்கு தேவையான மேற்கொள்ளக்கூடிய கிருபை எல்லாத்தையும் அழித்து அதை அந்த வெற்றிகரமாக செய்யக்கூடிய எல்லா கிருபை வரத்தையும் தேவன் கொடுக்குறார் உங்களுக்கு எனக்கும். அதை அர்ப்பணிப்போடு செயல்படுறோமா, நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அது சொன்னால் எல்லா இடங்களையும் நமக்கு சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தை, ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் தேவனுக்காக நம்ம பிரகாசிக்கணும்னு சொன்னால் அவை செய்ய பெரிய பெரிய நம்ம சிலம்பாடி நம்ம ஆகாயத்தில் சிலம்பாட வேண்டிய அவசியம் இல்லை. என் உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கணும், கடவுளே நமக்காக நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர், நான் நீ செய்ய நினைக்கிறது தடைபடாமல் நான் செய்யணும். நமக்கு ஒரு நாளுக்கு அதை கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கோமா, கடவுளே என்ன இந்த பூமியில் ஏன் நீ படைச்சிங்க, எனக்கு என்ன நோக்கம் வச்சுருக்க, நமக்கு யாருக்கா கேட்டிருக்கோமா? சும்மா படைக்கல நம்மளை. நான் தான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் எங்கேயே நீங்கள் பிறந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க, உங்களை எங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கே தான் கொண்டு வரணுங்கிறது சும்மா நீங்கள் எதாச்சும் நடந்த காரியம் கிடையாது. நான் இங்கே தான் இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், எத்தனையோ ஜனங்களை போய் நான் சந்திக்கணும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஆள் புதுசாக சந்திக்கணுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒவ்வொரு ஆளுடைய வாழ்க்கையிலும் இதே தான். ஒவ்வொரு ஆளையும் நம்ம சந்திக்கிற சந்திப்பாக இருக்கட்டும், நம்ம வர மனைவியாக இருக்கட்டும், அவங்க மூலமாக நம்ம எடுக்கிற நடவடிக்கையாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாம் எதோச்சியாக தலையெழுத்துன்னு கிடையாது. தேவன் நம்ம வாழ்க்கையில் பிரதான நோக்கத்தோடு அவர் சித்தத்தை நம்மளுக்குள்ளே செயல்படுத்துகிறார். சூசான அரண்மனையில் அன்னைக்கு கொண்டு வைக்கல, அவர் தேவனுடைய இந்த சித்தம் செய்யப்படன்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாகவே அந்த அடிமையாக இருந்தவனை கொண்டு போய் அங்கே உயர்ந்த ஸ்தானத்தில் பெரிய ஒரு வல்லமையான ஒரு அதிகாரியாக அவனை வச்சது சாதாரண ஒரு எதாச்சும் நடந்த காரியம் இல்லை. இந்த செய்தி அங்கே இருக்கணும், இந்த செய்தி அறிவிக்கப்படணும். அந்த அறிவிக்கப்பட்டது பின்னாடி ராஜாவால், அந்த ராஜாவினுடைய தயவுனால என்ன பண்ணணும், அந்த இடிஞ்சு போன அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்படணும், அலங்கம் இடிக்கப்பட்ட அலங்கம் மேலே எழும்பப்படணும். இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் மக்கள் திரும்ப எருசலேம் போகணும். அங்கே யூதர்கள் எல்லாம் திரும்பி அங்கே தேசம் கட்டப்படணும். அந்த தேசம் கட்டப்பட்டது போல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் யூதர்கள் வழியாக யூத மேசியா பூமிக்கு வரணும். இப்படிலாம் நிறைய காரியங்கள் பேசணும். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கலை. அது திரும்ப திரும்ப நம்ம செய்கிறது ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் வரலாற்றில் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆள் எடுங்க, பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 ஒரு ஆள் படிங்க. தேவனுடைய செயல் எது என்னைக்கும் நினைக்கும், அது ஒன்றும் நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இது எல்லாமே எதையிலே நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்கு தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அதை நடந்துட்டு இருக்கு. அதில் நீங்கள் நானும் எதையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுங்கிறது வேதம் தெளிவாக சொல்லுது. பிரசங்கி 3:14 படிங்க ஒரு ஆள். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் மனுஷன் நம்ம வாழ்க்கையில எதையுமே நம்ம இஷ்டப்படி கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில
என்ன நியமிச்சாரோ அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவமும் எனக்கு நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், ஆபத்தாக இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ, இது எல்லாமே என் தேவன் என் வாழ்க்கையில் இதை கொடுக்குறாருன்னா இதன் மூலமாக தேவன் நோக்கத்தை வந்து செயல்படுத்துகிறார். அந்த நோக்கத்துக்குன்னு அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது தேவ சித்தம் உங்கள் எண்ணிலும் அது அவர் எதிர்பார்க்க சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. யாருமே இந்த பூமியில் நிலையாக நிலைச்சிருந்து கோடான கோடி வாழ போகிற ஒருத்தம் கூட கிடையாது. அழிஞ்சு போகிற அந்த வாழ்க்கையில் பாவ இருளுள்ள பாவ இயல்பு உள்ள மனுஷன் நீங்களும் நானும். உங்களால் என்னாலும் எந்த வழியிலும் நன்மையோ நல்லதோ உண்மையாக செய்யவே முடியாது. ஒரு மனிதனை திருப்தி செய்யவோ, ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தவோ, ஒரு மனிதனுக்கு நம்ம ஏதாவது வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த உதவியும் உங்களால் என்ன யாராலும் எவ்வளோ பெரிய இன்னைக்கு நல்லவன் சொல்கிறோன்னு யாராலும் செய்ய முடியாது. ஏன்? உங்களுக்குள்ள எனக்குள்ள பாவத்தில் பாவ இயல்புல பாவ சிந்தனையோடு வாழ்கிறோம். நம்ம எப்படி கடவுளை நம்ம திருப்திப்படுத்த முடியும்? இது கடவுள் சொல்கிறாரு, நீ செய்கிற உன்னுடைய நீதியின் அடிப்படை, நான் எவ்வளோ நீதியாக, எவ்வளோ தர்மம் சரி, எவ்வளோ நல்லவனாக இருக்கேன். இது என்னன்னா உன்னுடைய பார்வை கடவுள் பார்க்குறாரு. அவருடைய பார்வையில் இது குப்பையும் அழுக்கும் கந்தரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய மோசமான சிந்தையுள்ளவன் நீ செய்கிற நன்மையினுடைய பின்புலம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்போது என் பார்வையில் அது நீதின்னு சொல்லப்படும், மனிதர்கள் பார்வையில் நீதின்னு சொல்லப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் எவ்வளோ குப்பலும் கந்தையாக இருக்குது. இன்றைக்கி இதுதான் உலகத்தில் நம்ம நினைக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் செய்ய நினைத்ததை ஒரு மனிதன் கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுங்கிறது வேதம் நம்மளுக்கு தெளிவாக எச்சரிக்கை. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தேவன் ஏதோ நோக்கத்தோடு தான் நடத்துகிறார். அதை அர்ப்பணிந்து கீழ்ப்படியும் போது தான் நம்ம அதற்கு மேலான உயர்த்துறாருங்கிறத சர்வவல்ல ராஜா நம்ம தொடர்ந்து நிலை நடத்துகிறார். இவன் வந்து படிக்கும்போது பாருங்கள், ராஜா கீழே இருக்கிறான், ராஜான்னு பேசுகிறான். ஆமாம், நம்ம எந்த நன்மை யாராக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ உயிர்க்குற நேசிக்கிற நம்ம குழந்தையாக இருக்கட்டும், ஆமாம் கடவுள் அதான் சொல்கிறாரு, உண்மைதான். குப்பைங்கந்தல்னா நீதி, கடவுள் எதிர்பார்க்குற அந்த மகா பரிசுத்தமான அந்த ஒரு உண்மையான நீதியின் அடிப்படையில், மாசு இல்லாத நீதியின் அடிப்படையில் உங்களால் தேவனுக்கு சமமான ஒரு நீதியை உங்களால் யாராலும் மனிதனால் செய்ய முடியாது. ஏன்னா நான் சீர்கெட்டு போயிருக்கேன், நான் வீழ்ச்சியில் இருக்கிறேன், நான் பாவத்துக்குள்ளே விழுந்திருக்கேன். என்னால் வந்து நல்லதை சிந்திக்க முடியாது. முதல்ல நல்லதை யோசிக்க, நீ எல்லா வழியிலும் நல்லது சொல்லலாம், எந்த வழியிலும் அந்த மனுஷனை போகிற நல்லவன் கிடையாது. சொத்தை உலகத்தில் அவன் சொத்தவே எழுதி கொடுத்துட்டான்னு சொன்னாலும் அவன் சிந்தையில் வந்து அவனால் நல்லதை சிந்திக்க முடியாது. தேவன் மனிதன் நீங்களானு செயலை பார்க்குறோம், தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்க, உள்ளத்தை ஆராய்கிற தேவன் வேதம் சொல்லுது. உன் உள்ளத்தில் இருக்கிற, அதான் சொல்கிறார் ஆண்டவர், நீ சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் ஒன்று தீட்டுப்படுத்தாது, உன் உள்ளத்துலேருந்து வெளியே வரதான் தீட்டுப்படுத்தும், உள்ளே போகிறது ஒன்று தீட்டுப்படுத்தாதான்னு. இன்றைக்கி நம்ம எல்லாம் உலகத்தில் என்ன சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை அதை சாப்பிடக்கூடாது, இத்தனை நாள் சாப்பிடக்கூடாது, இதில் போனால் ஞானஸ்தானம், இந்த ஸ்நானம் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வெளிப்பிரகரமான இந்த தீட்டுகள்லாம் வந்து ஒரு மனிதனை எந்த வழியிலும் பரிசுத்தப்படுத்தாது, அவனை நீதிமான் ஆக்காது, அவன் நல்லவன் கடவுளோட சாந்தப்படுத்தாது. நீங்களும் நானும் உள்ளத்தின் அடிப்படையில் ஒரு நம்ம செய்கிற செயலின் அடிப்படையில் தான் கடவுள் உங்களை வந்து தீர்க்கிறார். அது நம்மளால் முடியாது. பரிசுத்தாவிய கடவுள் உங்களுக்குள்ளே எனக்குள்ள வரும்போது நம்மளால் முடியாது. அந்த பரிசுத்தாவிய கடவுள் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த பாவத்தை கூட வெறுக்கக்கூடிய வெறுப்பி பாவம் செய்யாமல் இருக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும் தெளிவாக. நம்மளால் பாவத்தை எதிர்த்து போராடக்கூட வல்லமை தான் இருக்க முடியும். நான் கடைசி வரைக்கும் பாவத்தோடு போராடணும். ஏன்னா பாவம் உலகத்தில் பாவ இயல்புல இருக்கிற என்னால் இதுதான் சரியான உண்மை. நீங்கள் இப்போ நான் உடனே இந்த சர்ச்சுக்கு வந்துட்டேன், எத்தனை வருஷம் 50 வருஷம் நான் சபையில் போதிக்கிறேன், பாஸ்டாக இருக்கேன், அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் உண்மையிலே பாவமே செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற பெரிய ஃப்ராடு. கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்களை என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்பீர்களானால் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவளாக இருப்பீர்கள். ஏன் நீ ஒவ்வொரு நாளும் நீ திருவிருந்து எடுக்கும்போது என்ன சொல்கிறா, தேவனை நான் பாவம் செஞ்சேன், இந்த பாவத்தை உங்களுடைய பரிசுத்தத்தில் கழுவுங்க. இது பாவம் செய்கிறதுக்கு கொடுக்குற துருப்புச்சீட்டு கிடையாது. ஆனால் என் பாவத்து மேலே நான் இன்றைக்கி இந்த பாவத்தை செஞ்சேன்னா இன்றைக்கி அந்த அடுத்த நாள் எனக்கு அந்த பாவத்து மேலே வெறுப்பு வரும், பாவத்தின் மேலே எனக்கு அந்த மேற்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஆனால் அந்த பாவத்தை தொடர்ந்து நம்ம திருட முடியாது, நாளைக்கு எனக்கு திருட முடியாது. என் சிந்தனையில் அந்த ஆசை வரும், ஆசை என்ன வரும், அது பாவம். ஆனால் அந்த பாவத்தை அடுத்த நாள் திருடுறதுக்கு உண்டான வல்லமையை தேவன் எனக்குள்ள கொடுப்பார். இதுதான் வந்து பரிசுத்த வாழ்க்கை. கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து பரிசுத்தத்தை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. பாவமே இல்லைன்னு சொல்றதுல பரிசுத்தத்துக்கான ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல நெகேமியா சொல்கிற முக்கியமான சத்தியத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய மோசமான நிலையில் அவர் சொல்கிறாரு,
தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன சித்தத்தை செய்யற மனிதனா வாழ்ந்தான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க, 15 வசனம் படிக்கிறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15 வசனத்துல அவன் எப்படி தேவனுடைய சித்தத்தை அவங்க செய்யற ஒரு மனிதனா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. தேவனுடைய வேதத்தோடும் தேவ சித்தத்தோடு அவன் அறிகிற வாழ்ந்தாங்கிறத குறித்து கூட இந்த அதிகாரத்தில் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 1 தீமோத்தேயு 6:15. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்தி. அவர் யாரா? நித்தியானந்தம், அதாவது நித்தியமா அழிவில்லாத தேவன், ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு வார்த்தைகள். அவர் ஏக சக்கராதிபதி, இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசங்களை ஆளுகை செய்கிற சர்வவல்ல ஒரே நித்தியமான தேவன், அழிவில்லாதவர், ஆரம்பம் இல்லாதவர், முடிவில்லாதவர். அவர் எதுவுமே முடிவு கிடையாது, ஆரம்பம் கிடையாது. நித்தியமான தேவன். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவும் இந்த உலகம் கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறார். அழிந்து மனிதர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்போது தேவன் நித்தியமாக இருக்கிற சர்வவல்ல தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய சித்தத்துக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். நான் எனக்கு எப்போ எல்லாமே இப்படி இருக்குன்னு சொன்னால், நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம், உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கையில் பாடுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாமல்லாம் இல்லை. அதே நெகேமியா சொன்ன அதே அழுதான், துக்கப்பட்டான், பாரப்பட்டான், அழுதான். ஆனால் அவனால் ஒரு அறிக்கை செய்ய முடிஞ்சது. இந்த அறிக்கை உங்களால் என்ன செய்ய முடியுதா? அவன் என்ன சொல்கிறான்? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோட இருந்ததுனால இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ளக்கூடிய கிருபை என்னால் செய்ய முடியும். தேவனுடைய கிருபை எனக்கு கிடைச்சது. அவன் தேவனோட உறவாடுனா, தேவனோட ஐக்கியமாக இருந்தான். நம்மளுக்கு ஆரம்பத்தோடு இருக்கிறோம். இந்த அறிக்கையை தேவனுடைய தயவுள்ளக்காரர் என்னோட இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என்னால் மேற்கொள்றதுக்கு தேவன் கிருபை கொடுப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை வழி நடத்துவார். உங்களால் என்னை அறிக்கை செய்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாதான் தேவன் இந்த எகேமியா வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுக்குறான். இல்லையா? அவன் என்ன சொல்கிறான்? மனுஷனை சொல்லும்போது ராஜாவே வாழ்கன்னு சொல்கிறான், ராஜா மன்னிங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற அவன் கடவுளுக்கு முன்னாடி ஜெபிக்கிற வார்த்தையை கேளுங்க. படிங்க ஒரு ஆள் 1 அதே 11 படிங்க ஒரு ஆள். அவட சொல்லும்போது நெகேமியா 1:11 இருங்க. அவர் சொல்கிற அந்த வார்த்தையை கேளுங்க. 11 சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, அப்போ எல்லா இடங்களையும் ராஜாவை வாழ்த்துறாரு, ராஜாவை நோக்குறாரு, ராஜாவின்றதுக்கு வாழ்கின்னு சொல்கிறாரு. ஆனால் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். தேவரீர் உமது மகா வல்லமையினால், 11 ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூட வர பண்ணி. யார் இந்த மனுஷனுக்கு? யார் அந்த மனுஷன்? ராஜாவை சொல்கிறாரு. ஆனால் ராஜாவை இங்கே என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ராஜாவை நோக்கி ராஜா இன்றைக்கும் வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல சொல்ல பாருங்க, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைத்தல்ல பண்ணியலும் என்று பிரார்த்தித்தேன். அல்லேலூயா. அவன் உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய தயவாக இருக்கட்டும், மனிதனுடைய கிருபையாக இருக்கட்டும், உலகத்தில் யார் ஆட்சி செய்யட்டும், நம்மளை யார் அதிகாரம் பண்ணட்டும், யார் ஆட்சி செய்யட்டும், நம்மளை யார் ஆளுகை செய்யட்டும், அவங்ககிட்ட இருந்து தயவு கிடைக்க வேண்டிய வேலை அவன்றது நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனை நோக்கி ஜபிக்கும் போது, தேவ சமூகத்தில் நம்ம அவரோட உறவுல ஐக்கியமாக இருக்கும்போது, எல்லா இடங்கள்லையும் எல்லா கண்களிலும் கிருபையும் நம்மளுக்கு தயவும் கிடைக்க பண்ணுறது யாரு? சர்வவல்ல தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஜபிக்கும் போது இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணுன்னு தான் கேட்குறார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே அவங்ககிட்ட சரண்டராகதி ஆயிரும். நம்ம இன்றைக்கி மனுஷங்களுக்கும் மனுஷ தயவுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். நம்ம எல்லா இடத்துலையும் எங்கேயும் நாடி ஓடி அலைய வேண்டிய ஆட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவாதி தேவன்கிட்ட, நம்ம சர்வவல்ல தேவன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அண்ட சராசரங்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஆளுகை செய்கிற நம்மளுடைய தேவாதி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்மையோடு நம்ம அனுதினமும் வேத வாசித்து அவரோட ஜெபத்தோடு உறவாடி அவரோட உறவில் அவர் கீழ்ப்படிஞ்சு அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளுக்கும் நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு வாழும்போது, என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மோசமான நிலை, என்னுடைய இக்கட்டான நிலை, வியாதியாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு மரண கட்டுகள் வந்தால் கூட அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தேவாதி தேவன் எனக்கு உங்களுக்கு கொடுப்பாருங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆமென். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை தான் நம்ம சொல்கிறாரு.
இதில் வந்து ஒன்றே ஒன்று நீங்கள் நெகேமியாவுடைய காரியத்தில் நீங்கள் மறுபடி புரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, நெகேமியா ஒரு சாதாரண ஒரு ஒரு பாடுள்ள உங்களை போல் என்ன போல ஒரு நம்மளை சாதாரண மனுஷன், அவன் பெரிய வந்து ஒரு பரிசுத்தவானோ ஒரு வல்லமையுள்ள மேன்மையானவனோ பிறக்கலை. உங்களை போல் என்ன போல் ஒரு பிறந்த மனுஷன், அவனுக்கும் துக்கமும் பாடுகளோட வாழ்ந்தவன் தான். ஆனால் அவன் வந்து இந்த தேவனுடைய என்ன நோக்கத்திற்காக தேவன் என்னை உருவாக்கினார் அப்படிங்கிற நோக்கத்தை சரியான வழியில் தேவ சமூகத்தில் உறவாடி வாழ்க்கையில் தேவன் எனக்கு வைத்திருக்க நோக்கத்தை அறிந்து கொண்டான். அவனுக்கு ஒரே ஒரு தடவை தான் அந்த நோக்கத்தை கடவுள் வெளிப்படுத்தினார். யார் ஆனானி மூலமாக சொல்கிறார். அந்த நோக்கம் கிடைச்ச உடனே அவன் அதுக்காக பாரப்பட்டு அந்த நோக்கத்துக்கு அதை கேட்டதோட மாத்திரம் இல்லை, செயல்படுகிறவனா மாறுறான். நம்ம இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் காதில் கேட்குது, நம்ம கேட்டதோட மாத்திரம் தான் போகிறோம். செயல்பாட்டுலையோ இது எனக்கு உண்டான வேலை இல்லை, இது என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, நம்ம வந்து அதை எப்படி செய்கிறது, இது எல்லாமே நம்ம பலத்தில் செய்ய முடியாது. நம்மளுடைய வைராக்கியத்திலையோ நம்மளுடைய வல்லமையிலையோ நம்மளுடைய பலத்திலையோ எதையும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம சர்வவல்ல தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற கடவுள்கிட்ட வந்து நம்ம ஜெபத்தோட பாரத்தோட துக்கத்தோட உபாசத்தோட, அவர் சொல்கிற அந்த வசனம் அதனை 3ஆம் வசனம் என்ன பண்ணுறாரு, எத்தனை மாதம் 6 மாதம் ஜெபிக்கிறார், 6 மாதம் உபவாசிக்கிறார், 6 மாதம் துக்கத்தோடு இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பாரம். ஏன் அவர் அங்கே பிறக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எருசலேம் தேசத்துக்கு போகவே இல்லை. பாபிலோன்லேயே பிறந்து பாபிலோன்லேயே நல்லா சுகபோகமாக ஆசீர்வாதமாக குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். ராஜாவோட படுக்கிறாரு, ராஜாவோட பக்கத்தில் படுத்திருக்காரு, ராஜா சாப்பாடு சாப்பிட்றாரு, அவருக்கு உண்டான அதிகாரம் இருக்குது, உளவாளி, அவர் கேள்வி கேட்குறதுக்கு எந்த இல்லாமல் மேன்மையான வாழ்க்கை. ஆனால் அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய அந்த பொறுப்புக்கு அவர் தன்னை கொடுக்கும்போது எப்படி அர்ப்பணிக்கிறார் பாரு. இன்றைக்கி நம்ம உலகத்தினுடைய மேன்மை நம்மளுக்கு கிடைச்சுன்னா வேறு திரும்பி எப்போ நம்ம பார்ப்போமா? இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவங்களே கடவுளை தேடுறதே, இன்றைக்கி ஆண்டவர் தேடுறதே, எனக்கு ஏதாவது கிடைக்கும், நோய் கட்டி சுகமாகணும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எனக்கு கடன் தீர்ந்துடணும், எனக்கு நோய் சரியாக, இதுதான் பிரதான நோக்கம். பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ரட்சகர் அப்படிங்கிறது கான்செப்ட் எல்லாம் விட்டாங்க. நான் உலகத்தில் பாவத்தோடு இருக்கிறேன், நான் மரணம் நித்திய நரகம், அந்த நரகத்திலிருந்து என்னால் எந்த நிலையிலும் என்னை மீட்டுக்கொள்ள முடியாது. நான் செல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் நரகத்தன்மை மட்டும்தான். அது காலமாக 100 வருஷமாக 1000 வருஷமாக 5 கோடியா 500 கோடியா 5 லட்சம் கோடியா தெரியாது. நான் நித்தியமாக அந்த நரக வேதனைப்படணும். இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய எந்த வழியும் கிடையாது. உங்களுக்கு கூட உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு போருக்குள்ளே போன சின்ன குழந்தை எப்படி அதால் மேலே வர முடியும்? போர்க்குழிக்குள்ளே போன குழந்தை அது எந்த வழியில் அதை ஆட்டை அசைச்சாலும் கீழே தான் போகணும்னு அதனுடைய அழிவு கொடுத்தான். அப்போ அப்படிப்பட்ட நிராகதியற்ற நிலையில் தன்னுடைய எந்த விதமான வல்லமையிலையும் நான் கடவுளுக்கு முன்னாடி நான் வந்து நீதிமான் சொல்லி கடவுள் சமூகத்தில் பிரவேசிக்க முடியாத நிலையில் எனக்காக பதிலாளாக பரிசுத்தமுள்ள தேவனாய கடவுள் குமாரனான இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி என்னுடைய பாவத்துக்குண்டான பலிகளையும் பரிசுத்தம் உள்ளவராக கண்ணியின் வயிற்றில் பிறந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்துவதற்காக தன்னுடைய எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தோடைய எல்லா நீதிகளையும் நிறைவேற்றி எனக்காக அவர் பாடுபட்டு எந்த பாவமே செய்யாமல் பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள தேவன் உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் கல்வாரி சிலுவையில் பலியாகி அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தினால நீங்கள் நானும் என்னுடைய நீதியின் அடிப்படையில் கடவுள் போக முடியாது. கடவுள் உங்களுக்காக எனக்காக சம்பாதித்து கொடுத்த நீதியின் அடிப்படையில் அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி அவர் நீதிமான் நம்மளை கைதூக்கி அழைச்சி நம்மளை பிதாவோடு அழைத்து செல்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கும் நித்திய நரக ஆக்கிலிருந்து நம்மளை தப்ப வைத்து நித்தியமாக நம்ம பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய மேன்மையான வாழ்க்கையை தேவனை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய உன்னதமான காரியம். அந்த உன்னதமான தேவனுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாக பாவத்தை விலகி தேவ சமூகத்தில் நம்ம வந்து பயந்து நடுக்கத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது நம்ம சாதாரண போய் நீங்கள் அழிஞ்சு போகிற இன்றைக்கி 5 ரூபா 5 லட்ச ரூபா 5 கோடி ரூபா காசுக்காகவும் இன்றைக்கி இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, எனக்கு குழந்தை பிறக்கலை, எனக்கு கட்டி சரியாகலை, இது சரியாகலை, அதுக்கு தான் முதல் கடவுளா? கடவுளுடைய உன்னதமான அன்பு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்களால் பாவம் மன்னிக்கப்படுமா? நம்மளுடைய பரிகாரத்துக்கு உண்டான பலி நித்தியமாக கடவுளோட ஒப்புராகக்கூடிய எந்த விதமான உலகத்தில் இருக்க எந்த வல்லம் இருக்கா? உலகத்தினுடைய மகா உன்னதமான அன்பு, அவருடைய பெரிதான அன்பு உங்களுக்காக எனக்காக கல்வாரி கோர சிலுவையில் ரத்தம் சொட்ட உங்களுக்காக எனக்காக மன்னிப்புக்காக அங்கே மன்றாடி வேண்டி பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியா இருக்கிறான்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்ச அந்த பாவிகளுக்காக கூட பரிந்து பேசின பரிசுத்தமுள்ள தேவனோடு உறவாடுக்கிற மேலான அன்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கும் போதும் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம அந்த மேலான வாய்ப்பை ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்க நாம உங்கள் பாவ இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நோக்கத்தையும் திட்டத்தோடு தான் உங்களை என்ன பூமியில் உருவாக்கியிருக்கிறார் இல்லையா? அந்த நோக்கத்தை செயல்படுத்தாமல் எனக்கு எல்லாம் கிடைச்சா நான் கிடைச்சா போது இப்படியே நான் பரலோகம் நேராக போயிடுவேன்னு வந்தோம்னா இது எந்த வேளையிலும் நம்மளுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் சிதைக்கிறவங்கள வாழ்கிறவங்கள நம்ம சிந்திச்சு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் தாமே இந்த நெகேமியா வாழ்க்கை மூலமாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையான நோக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் வெளிப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்தது நல்ல வார்த்தைக்காகவும் தேவன் நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம்.